அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். பேஜ் நம்பர் 54 அதில வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஃபீஸ் வந்து என்ன சார் இது? எங்களுக்கு இது புரியல அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபீஸ் அப்படின்றது 2 விஷயங்க. ஒண்ணு என்னன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்றப்போ, உங்களுக்கு வந்து 2 விஷயம். ஒண்ணு நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து ரீஃபண்ட் பண்ணப்படாது. அது ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் மட்டும் தான். சரி. அதன் பிறகு இது வந்து ஏஎஸ்ட்ரிபிள்சிக்கு தனியா கட்டணும். புரியுதா? இது ஏஐசிசிக்கு தனியா கட்டணும். இந்த அமௌண்ட் வந்து என்சிஐஎஸ்எம்க்கு போகும். நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசினுக்கு வந்து போகும். ரைட்டா? ஸோ இதான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இதில நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு ரீஃபண்ட் செய்யப்படாது. சரி. அப்போ ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி மனி அப்படின்றது என்னன்னா, செக்யூரிட்டி மனி அப்படின்னா ஒரு பாதுகாப்பு தொகை அல்லது ஒரு ஒரு உத்தரவாத தொகை அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ரீஃபண்ட் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீ அப்படின்றது உத்தரவாத தொகை அப்படின்றது என்னன்னா, சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ பிரீச் பண்றீங்க. சரியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அந்த சமயத்தில அந்த ஃபீஸ் ரீஃபண்ட் செய்யப்படாது. அதுதான் அதுக்கு பேர் தான் அதனால தான் செக்யூரிட்டி மனி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம பேங்க்லலாம் போறோம். கொஞ்சம் செக்யூரிட்டி மணின்னு கொஞ்சம் வச்சிருக்கணும். ஒரு ரூ. 1000 பேங்க்ல இருக்கணுங்க. இல்லன்னா அந்த பேங்க்குக்கு ஃபைன் போடுவோம்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து அது ஒரு செக்யூரிட்டி இது. ஸோ அந்த மாரி தான் இதுக்கும் ஒரு விஷயம் வந்து பண்ணிப்பாங்க. இப்ப நீ ஒரு காலேஜ் எடுக்க போற. காலேஜ் எடுக்கிறப்போ, நீ வந்து காலேஜ் எடுத்துருவ. எடுத்துட்டு போய் ஜாயின் பண்ணாம உட்டன்னா, அந்த டேட்டுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணாம உட்டன்னா, அந்த சீட் வேற யாருக்காவது போகும் இல்லையா? ஐ மீன் அ வ வேற அந்த கவுன்சிலிங்லேயே வேற யாராவது எடுத்திருப்பாங்க. புரியுதுல? செகண்ட் இப்ப ரவுண்ட் 1ல நீங்க காலேஜ் போறீங்க. ரவுண்ட் 1ல ரீஃபண்டபிள் இருக்குது. சரியா? ரவுண்ட் 2க்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா ரவுண்ட் 1ல ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. ஃப்ரீ எக்ஸிட்ன்றத பிறகு சொல்றேன். ரவுண்ட் 2ல நீங்க வந்து ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. காலேஜ் 20,000 கட்டிட்டீங்க. காலேஜ் கிடைச்சிருச்சு. பட் ஆனா நீங்க காலேஜுக்கு போய் சேரல. அப்போ அந்த சீட்டுன்றது ரவுண்ட் 2ல இன்னொரு நபருக்கு போக வேண்டியதா இருந்திருக்கும். நீங்க சீட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அலாட் பண்ணதுனால, அது அந்த ரவுண்ட் 2ல ஒரு நபருக்கு அது கிடைக்காம போயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெனால்டி. அந்த பெனால்டிக்காக இந்த 20,000த்த புடிச்சு வச்சுருவாங்க. பெனால்டிக்கு அமௌண்ட்ட தரமாட்டாங்க. ரைட்டா? அதனால தான் அது செக்யூரிட்டி மனின்னு சொல்றேன். இது சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்ப உங்களோட சீட்ட ரவுண்ட் 3ல தான் வேற யாருக்காவது குடுப்பாங்க. ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு ஃபைன் அமௌண்ட் மாரி பெனால்டியா எடுத்துக்கிறாங்க. சரி. இப்போ நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜுக்கும், ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து கேரளால நெறைய கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ன்றது எதுவுமே கிடையாது. பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ். அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் 2மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா எல்லாமே இதில தான் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே காமனா, யூ ஆர் அன்ரிசர்வ்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருக்கிறீங்கன்னா, ₹1000 நீ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா பே பண்ணணும். சரி. அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இது எல்லாமே எல்லாம் ஒண்ணு தான். எல்லாத்துக்கும் ஒரே தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அப்படின்றவங்களுக்கு ₹500 கட்டினா மட்டும் போதும். இந்த ஃபீஸ் அப்படின்றது நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ உங்க கம்யூனிட்டி கேட்டகரி கேட்கிறப்போ, அங்க கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான் இந்த ஃபீஸ் அப்படின்றது 1000 500 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வரும். இப்ப எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அங்க கேட்டகரியில நம்ம கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா தான் இங்க 500 வரும். நீங்க மாத்தி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 தான் வரும். சரியா? அதனால அத வந்து கரெக்ட்டா வெரிஃபை பண்ணணும். ஒரு டைம் அந்த ஸ்டேஜ் மூவ் பண்ணீங்கன்னா, திரும்பவும் கரெக்ஷன் பண்ற ப்ராசஸ்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால கரெக்ட்டா பண்ணிடுங்க. டீம்டு யூனிவர்சிட்டி சார் இப்ப நான் வந்துட்டு ஒரு விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டிலயோ, அல்லது ஜெயேந்திர சரஸ்வதி யூனிவர்சிட்டி சென்னையிலயோ நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு சீட் எடுக்க போறேன் சார் அப்படின்னா, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, நீ 5000 கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரீஃபண்ட் செய்யப்படாத அமௌண்ட். சரி சார். அப்போ ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் அப்படின்றது நான் சொன்ன மாரி ஒரு வைப்பு தொகை. ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட். அது வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வில் பி ரீஃபண்டட் டூ கேண்டிடேட் ஆஸ் பெர் த கவுன்சிலிங் ஷெட்யூல் டூ த பேங்க் அக்கவுண்ட் ஆர் கிரெடிட் கார்டு. எந்த கார்ட்ல பே பண்ணியிருந்தாலும் சரி, அந்த கார்டு கண்டிப்பா வந்துரும்னு சொல்றாங்க. அது கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி. ஸோ செலக்ஷன் ஆஃப் கவுன்சிலிங் டைப். இதுலயும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜும், ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் எய்டட் காலேஜும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க டோட்டலா எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்றது 20,000 கட்டணும். இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எப்ப கட்டுவோம் அப்படின்னா, நம்ம வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இப்ப 1ஆம் தேதி வரைக்கும் பண்ணிடுறோம். லாக்கிங் பீரியட் வந்து பண்றப்போ, நம்ம வந்து இந்த அமௌண்ட்ட வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ முதல்லயே நம்ம கட்டுற மாரி இருக்காது. சரியா? சீட் லாக்கிங் அந்த விஷயங்கள்லாம் செய்றப்ப நம்ம வந்து அமௌண்ட்ட வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதனால அதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். ஸோ இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜ், ஆல் இண்டியா கோட்டா இந்த மாரி விஷயங்கள் தான் போட போறோம் அப்படின்னா, நம்ம டோட்டலா ஒரு 21,000 சேஃப்டிக்கு சேமிச்சு வைக்கணும். ஸோ அத வச்சீங்கனாலே தமிழ்நாடு சார்ந்த இன்ஸ்டிடியூட்ல நம்ம சீட் அழகா எடுத்துறலாம். இல்ல சார் நான் டீம்டு தான் போறேன். என் மார்க்லாம் கிடைக்காது. டீம்டு தான் ஆயுர்வேதா வேற ஏதாவது எடுக்க போறேன். அப்படின்னா, நீங்க வந்து
55,000 கரெக்ட்டா வச்சிருக்கணும். 55,000ன்றது இங்க 50,000மும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸான 5,000மும் சேர்த்து நான் சொல்றேன். ஸோ பொதுவா இந்த கோட்டால இந்த இதுக்கு வழியா போறீங்கன்னா, ஒரு 20,000, 21,000 இருந்தா போதும். ரைட்டா? இந்த டீம்டு யூனிவர்சிட்டில போறீங்கன்னா 55,000 வேணும். ஸோ இதுதான் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனி கேண்டிடேட் டீம்டு யூனிவர்சிட்டிய நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, 55,000 அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 5,000மும் சேர்த்து 55,000 கட்டுற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே எனி கேண்டிடேட் யூஆரா இருக்கட்டும், ஓபிசி, என்சிஎல்லா இருக்கட்டும், ஆல் இண்டியா கோட்டாக்கோ அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட்க்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா, அவங்க 21,000 பே பண்ணணும். ரூ. 1,000ன்றது நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும், 20,000 ரீஃபண்டபிள் ஃபீயும் சேர்த்து கட்டுற மாரி இருக்கும். இது பேஜ் நம்பர் 54ல ப்ரௌச்சர்ல இருக்கு. ப்ரௌச்சர் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டா பார்த்துக்கங்க. சரி சார், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அப்படின்றவங்க 20,500 பே பண்ற மாரி இருக்கும். அதுல ரூ. 500ன்றது நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்காக எடுத்துப்பாங்க. 20,000 அப்படின்றது செக்யூரிட்டி மணியா வச்சுப்பாங்க. ஸோ இவ்வளோதான் விஷயங்க. ஸோ இத மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. ஆல்ரெடி நான் டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இத மட்டும் ப்ராப்பரா வச்சுட்டீங்கன்னா மட்டும் போதும். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்னா கண்டிப்பா வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.